நண்பர்களே, ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான ஒரு விஷயம் நடக்க போகுது இன்னைக்கு பார்த்துக்கோங்க. என்னென்னா, டிஜிட்டல் பணம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லுது. ஆனாலும் கூட அங்கே டிஜிட்டலில் நான் வாங்க மாட்டேன், ஒன்லி கேஷ் தான் சொல்கிற ஒரு பெட்ரோல் பல்கை நான் இங்கே பார்த்துருக்கேன் திருச்சியில். இதுதான் அந்த பல்க்கு. திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மதுரையிலேருந்து பிக்கப் பண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ மணி 3 மணி. இப்போ நமக்கு சிஎன்ஜி இல்லை, நம்ம கேஷு நம்ம கையில் இல்லை, எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் இருக்குது பணம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற மேனேஜர் கிடையாது, யாரும் கிடையாது. அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, எங்கள் பல்கில் டிஜிட்டலே கிடையாது, எல்லாமே கேஷ் தான். அது சிஎன்ஜிக்கு நாங்கள் டிஜிட்டல் பண்ணுறதில்ல, எங்களுக்கு இன்னும் அப்ரூவல் தரல, அதெல்லாம் நாங்கள் கேஷ் தான் பண்ணுறோம். கேஷ் இருந்தால் போடுங்க, டிஜிட்டல் கார்டோ இல்லை பேடிஎம்மோ இல்லை ஜிபே, ஃபோன்பே இது எதுவுமே டிஜிட்டலில் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காய்கறி விற்கிற ஒரு மார்க்கெட்டில், மதுரையில் காய்கறி விற்கிற 10 ரூபாய்க்கு கூட ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலில் பணம் போட்டு வரோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி டேங்குக்கு வண்டிக்கு ஃபில் பண்ணணும்னு நிற்கிறோம், ஆனால் டிஜிட்டல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட்டு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எப்படி இது மாதிரிலாம் இன்னும் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ டிஜிட்டல் இல்லைன்னா இந்த கேஷ்லாம் கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போகுதா, இல்லை கரெக்டாக கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக தான் செய்கிறாரா? டிஜிட்டல் பண்ணாலே இங்கே நிறையா பிளாக் மணி ஏமாத்துறதுக்கு எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கேஷ் தான் நான் வாங்குவேன், டிஜிட்டல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பல்க்குக்காரங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது பல்க்குக்கு தான் நம்ம போகணும். அடுத்த பல்க்கு இங்கேருந்து எனக்கு 15 கிலோமீட்டரு. எனக்கு ஸ்ரீரங்கத்துலேருந்து இங்கே இந்த பல்க்குக்கு வரதுக்கு வெறும் 3 கிலோமீட்டர் தான் காமிச்சிது. சிஎன்ஜி மேப் போட்டு இங்கே வந்தாச்சு. அடுத்த பல்க்கு பார்த்தோம்னா அடுத்து மறுபடியும் 15 கிலோமீட்டர் போகுது. ஆனால் அங்கே நம்மளுக்கு பார்ட்டி வெயிட் பண்ணுறாங்க. முடியெடுக்கிற இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்கள போய் பிக்கப் பண்ணி அடுத்து கோயிலுக்கு கூட்டி போகணும். வேறு வழி இல்லை. வேறு பல்கில் நாம் பெட்ரோல் போட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. சிஎன்ஜி போட்டாலே கட்டுப்படி ஆகாது ரேட்டு. பெட்ரோல் போட்டு ஓட்டினோம்னா ரொம்ப நஷ்டம்தான் இந்த ட்ரிப்பு. இது சட்ட ரீதியாக ஏதாவது ஒன்று நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு. உடனடியாக அதுக்கு கண்டிப்பாக டிஜிட்டல் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் இதை பார்த்து சொல்லணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள். இந்த பல்க்கு மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். இது திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து 3 கிலோமீட்டரு. பக்கத்தில் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம்னு ஒன்று இருக்குது. பாரத் பெட்ரோலியம் தான். ஓகே, இன்றைக்கி மை டாக்ஸியில் முக்கியமான கதையாக இது இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான கதையாக இருக்குது. ஓகே, பாய்.